அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வரைக்கும் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் இவிஎம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பதிவு செய்யக்கூடிய பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும், கடைசியாக காலியாக அறிவிக்கப்பட்ட அந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இவிஎம் பரிசோதனை அந்த பணியை தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளினுடைய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அதில் ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன்படி பல தகவல்களையும் அவர் கேட்டிருந்தார். ஜூன் 22ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர்களுடைய அறிக்கையின்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பல தகவல் வழங்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு அறிக்கை கேட்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, வாக்குச்சாவடிகளுடைய ஏற்பாடு என்னென்ன மாதிரிலாம் இருக்க வேண்டும் உள்ளிட்ட குறித்தெல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலுக்கான தேதியை இறுதி செய்து அறிவிக்கும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.